இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 20, குறள் எண் 200. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொற்களில் பயனுடைய சொற்களை சொல்லுக, சொற்களில் பயனில்லாத சொற்களை சொல்லாது ஒழிக என்கிறார். எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சொற்களை பேசும்போதும் நாம் முதலிலே எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சொல்லில் என்ன நன்மை இருக்கிறது, அந்த செயலில் என்ன நன்மை இருக்கிறது, அந்த சொல்லில் என்ன தீமை இருக்கிறது, அந்த சொல்லில் என்ன நன்மை இருக்கிறது என்று எண்ணி பார்த்து நாம் பேசவோ செய்யவோ செய்தால் நமக்கு அந்த பயனில்லாத சொற்களை நாம் பேசுவதற்கே மாட்டோம், சொல்ல மாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு 10, இது கடைசி குறள். இந்த அதிகாரத்திலே பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்திலே இதுதான் கடைசி குறள். ஒவ்வொன்றையும் சொல்லி கடைசி குறளிலே அவர் அதை முடித்து விட்டார். பயனில்லாத சொல்லிலே பயனுடைய சொற்களை சொல்லுக, சொற்களில் பயனில்லாத சொற்களை சொல்லாது ஒழிக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த குறளை நாம் ஆராய்ந்தால் மொத்தம் சொல் என்ற வார்த்தை மட்டும் 5 தடவை வருங்க. 5 தடவை பாருங்க. சீர் 7 சீர், எல்லாத்திலையும் 1330 குறள்களிலும் சீர் 7 சீர். சொல் என்ற வார்த்தை 5 வார்த்தை. அப்போ எந்த அளவுக்கு அவர் அதை அதாவது கூர்மையான அறிவுடன் அதை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமானால், நிச்சயமாக திருவள்ளுவர் வழியிலே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். உலக அமைதிக்கு வழிவகுக்கும் ஒரே நூல் திருக்குறள் தாங்க, வேற எந்த நூலும் கிடையாதுங்க. உலக அமைதிக்கு வழிவகுக்கும் பேரிலக்கியம் திருக்குறள் தான். அதனால்தான் உலகத்தில் இன்று 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. லியோ டால்ஸ்டாய் தான் முதலில் இதை ரஷ்யாவில் பரப்பினார். அவர்தான் மகாத்மா காந்திக்கே எடுத்து சொன்னார். இந்த மாதிரி இது எப்படி அவர் சொன்னது அவர் படிச்சுட்டு, என்னங்க இது எங்கெங்க தெரிஞ்சுட்டீங்க, நான் உங்கள் மண்ணில் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார் லியோ டால்ஸ்டாய். எந்த மண்ணில்? நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் லியோ டால்ஸ்டாய். அவ்வளோ பெரிய அறிஞருங்க லியோ டால்ஸ்டாய். அவர் மகாத்மாவுக்கு சொன்ன உடனே தான் மகாத்மா காந்தி இதனுடைய மூலத்தை அறிய வேண்டும் என்று விரும்பியே அவர் தமிழ் கற்க விரும்பினார். தமிழ் மொழியினுடைய சிறப்பை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதைத்தாங்க மாணவ செல்வங்களே, தயவு செய்து நீங்கள் திருக்குறளில் உள்ள கருத்துக்களை அதன்படியே நடக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்கள் திருக்குறளை படியுங்கள், அதன்படி வாழ்க்கையிலும் தங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதாவது வணக்கத்திற்குரிய மணிமொழியனார் அவர்கள், நியூ காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் அவர்கள் அதை அப்படியே ஒழுகினார். எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே ஒழுகினார். அதாவது ஈதல் இசைபட வாதல் அது வல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு என்கிறார். அந்த தெய்வப்புலவர் சொன்னபடிக்கே இவர் அந்த ஈதல் செய்து புகழோடு வாழ்கிறார். இன்றும் புகழோடு வாழ்கிறார். அவருடைய வழித்தோன்றல், அவருடைய ஜீன்ஸ் தானே, அதாவது ஜீன்ஸ்னா மரபு, அவருடைய மரபு தான் வழி தோன்றியவர் தானே
கார்த்திகேயன் மணிமொழியனார், ஐயா கார்த்திகேயன் மணிமொழியார் அவர்கள் அப்படியே நடந்து வருகிறாருங்க. அன்னைக்கு மீட்டிங்கில் நான் சென்ற கூட்டத்திலே பேசும்போது ஒரு பெண் வந்து 2 பெண்கள், அதாவது நடுநிலைமையோடு வறுமைக்கு கீழே உள்ள 2 குழந்தைகள், அவங்க அப்பா அம்மா வந்து ஓரளவுக்கு தான் செழிப்பாக வரல. அதை வச்சே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு திருக்குறளை அப்படியே ஒரு 25-50 குறள் என்னமோ நினைக்கிறேன், அப்படியே தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த ஸ்பாட்லேயே அந்த நம்முடைய வணக்கத்திற்குரிய கவிபாரதி அசோக்ராஜ் அவர்களிடம் சொல்லி, நான் மாதம் அடுத்த மாதத்திலிருந்து அவர்களுக்கு 3000 ரூபா கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். இதுதான் ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு என்கிற தெய்வப்புலவர் சொன்னபடியே அவங்க அப்பாவும் நடந்து வந்தார், மகனும் அப்படியே நடக்கிறார். அந்த குடும்பமே அப்படி நடந்து வருதுங்க. இதுவரையும் அந்த குடும்பம் அப்படியே நடந்து வருகிறது. அப்போ அது எவ்வளவு இதை திருக்குறளை படித்தால் மட்டும் போதாதுங்க, அதை வாழ்வியலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக மாணவர்களே, தமிழக பண்பாட்டை காருங்கள், தமிழக பண்பாட்டை காத்து கொள்ளுங்கள், தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வருங்கால தூண்கள் நீங்கள் தான். இந்த தமிழ்நாட்டை வளப்படுத்துவதும் செழிப்பாக மாற்றுவதும் இங்கே தமிழகத்தினுடைய மாணவர்கள் தான். அந்த மாணவர்களாகிய நீங்கள் தயவு செய்து நம்முடைய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு ஆட்டத்தை மறுபடியும் எவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி நாம் இன்றும் நமக்கு பண்பாட்டை காத்து வருகிறோமோ, அது மாதிரி இந்த அதாவது ஒழுங்கீனத்திலையும் ஒழுக்கத்திலையும் தமிழக பண்பாட்டை காத்து வர வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய மருத்துவராகலாம், ஆனாலும் பண்பாட்டு கலாச்சாரத்திலிருந்து மாறக்கூடாது. சில வேறு அங்கே அயல்நாடுகளுக்கு சென்று அங்குள்ள தீய செயல்களை கற்றுக்கொண்டு வந்து இங்கே பரப்பி விடுகிறார்கள். அவர்களை நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி இருக்கோ, எப்படி காவல்துறையில் புகார் செய்ய வேண்டுமோ சொல்லி நீங்கள் செய்ய வேண்டும். மாணவ செல்வங்கள் தான் செய்ய வேண்டும். மாணவர்களால் தான் இந்த தமிழகத்தில் இந்த ஆட்சி நிலைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மாணவ செல்வங்களினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் தான் இந்த தமிழகம் இன்றைக்கு ஈவேரா பேரறிஞர் அண்ணா வழியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். மாணவ செல்வங்களே, தயவு செய்து நான் சொல்லுவதை குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடங்கள், தமிழகத்தை காப்பாற்றுங்கள். மீண்டும் தமிழகம் ஆட்சி முறை நடக்க வேண்டும். தமிழகம்தான் இந்த இவ்வளவு துறைக்கு தமிழை காப்பாற்றுகின்றால் தமிழக அரசு தான். அதில் மறக்கவே முடியாது. தமிழக அரசை மறக்கவே கூடாது. தமிழக அரசுடைய செயல்களை நாமும் பயன்படுத்துவோம் என்று சொல்லி இன்று இத்துடன் இந்த குரலை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.